வணக்கம், நான் உங்கள் ஆம்பூர் துளசி அம்மா. மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யறது வாங்க பார்க்கலாம். நல்லா இது மாதிரி பொடி பொடியாக அரைத்து தோல் எடுத்துடணும். தோல் எடுத்துட்டு பொடி பொடியாக நறுக்கி உப்பு போட்டு ஒரு 2 நாள் ஊற வைக்கணும். எண்ணெய் ஒரு 1/2 லிட்ரு போதும். ஒரு சின்ன மாங்காய் தானே, ஒரு 5-6 மாங்காய், ஒரு 1/2 லிட்ரு எண்ணெய். நல்லா பொவுசில் வரணும். பொவுசில் வந்ததுமே எண்ணெய் ஆஃப் பண்ணிடணும். சுவிட்சு. வெந்தயங்க நல்லா வறுத்து எடுத்துக்கணும். மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணணும். எண்ணெய் நல்லா காஞ்சி விட்டது. கடுகு, எண்ணெய் நல்லா ஆறி வச்சுது. ஆறிட்டு பின்னிக்கு தான் பெருங்காயத்தூள் போடணும். பெருங்காயத்தூள் போட்டதை வெந்தயத்தூள். எண்ணெய் நல்லா ஆறினா தான் கலர் நல்லா பொண்ணு வரலாட்டம் இருக்கும். எண்ணெய் ஆறாது போட்டோம்னா எல்லாம் தீஞ்சு போடும். மிளகாத்தூள் எல்லாம் தீஞ்சு போடும், கலர் வராது. சேமையாக இருக்குது பாருங்கள். கலர் பாருங்கள், சேமையாக இருக்குது. ஆறிட்டு பின்னிக்கு தான் போடணும். ஆறாதுக்கு முன்னே போட்டோம்னா நம்ம வெந்தயம், மிளகாத்தூள், பெருங்காயெல்லாம் அப்படியே கருப்பாகிவிடும். அதுக்கு தான் ஆறின பின்னிக்கு போடணும் நம்ம. அதுதாங்க ரெடி ஆகி விட்டது. மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகி விட்டது. நல்லா மாங்காய்க்கு மேலே இருக்கணும் எண்ணெய், நல்லா தகான்னு பாருங்கள். இப்படி இருக்கணுங்க. பாருங்கள் கலர் எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் மாங்காய் ஊறுகாய். வாங்க சாப்பிடலாம் மாங்காய் ஊறுகாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.